ஹாய் காய்ஸ், நான் ஒரு கதை சொல்கிறேன். அந்த கதையை சொல்லி அந்த கதையை நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க அந்த கதையை பார்க்கலாம். வாங்க. ஒரு ஊரில் ஒரு அழகான காடு இருந்துச்சான். அந்த காடுகளை திமிரா ஒரு வேட்டைக்காரன் அந்த மரத்தை வெட்டுறான். அதனால அந்த மரத்துக்கு உயிர் வந்துருச்சு. உயிர் வந்து அவன் நடந்து போயிட்டு இருந்தான். அந்த பாதையில அந்த மரம் அவன் கால் உடஞ்சிச்சு. அதனால என்ன சொல்றாங்கன்னா, அவன் ஆஸ்பத்திரி போய் திரும்பி வந்தான். வந்த பிறகு ஒரு மரம் சொல்லுது, இனிமேட்டு நீ எங்களா இந்த மாதிரி தொல்லை கொடுத்தனா எங்கள் கூட்டத்தில் இருக்க மரங்கள்லாம் ஒன்னே தான் அழிக்க செய்யும் அப்படின்றாங்க. இது கடவுளோட ஆதாரம். மனுஷங்களை மாதிரி தான் மரங்களும். தண்ணி ஊற்றினாலும் இங்கே பாருங்க, ஒரு செடி தண்ணி ஊற்றினாலும் அது வளர மாட்டேங்குது. தண்ணி ஊற்றி முடிச்சு வளரவே மாட்டேங்குதா. அப்படின்னா மட்டும்தான் அதுக்கு உயிர் இல்லை. தண்ணி ஊற்றியும் பெருசாகுது பார்த்தீங்களா, அதுதான் உயிர் உள்ளது. அந்த உயிர் உள்ளதை நீங்கள் அழிச்சிங்கன்னா அதே தண்ணீரை உங்களுக்கு கிடைக்கும். அதனால என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கவியை கேட்டுக்கோங்க. ஏ முறுக்கு மனிதா, விடுவான் பிரிவாளத்தை, மெட்டாரை மரங்களை அறுக்கும் உயிர் இருக்கும் அப்படின்னு ஒரு கடவுள் சொல்கிறாரு. கடவுள் சொன்னார். என்ன சொன்னான்னா, ஏ முறுக்கு மனிதா, விடுவான் பிடுவாடத்தை, மெட்டாரை மரங்களை அறுக்கும் உயிர் இருக்கும்னு கடவுள் சொன்னார். அதை கேட்டு அவன் ஆசீர்வாதத்தை வாங்கி அவன் இனிமேட்டு மரத்தையே வெட்ட மாட்டேன்னு ஒரு வாழ்க்கையில் சொன்னா பாருங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், மரத்துக்கும் உயிர் இருக்கும். அந்த மரத்தை வெட்டினீங்கன்னா உங்களுக்கு திரும்பியும் தண்டனை கிடைக்கும்.